Good morning everybody. Last class we have seen the morphological characters of plants. External morphology for the vegetative morphology. What is morphology? External parts which is present in the plants are called morphological. Pura அமைப்பியல் அப்படினு சொன்னோம் இல்லையா. So first class we have seen the root system. Today we are going to see the shoot system. Shoot system அப்படின்றது என்ன அப்படின்னா the parts which are present above the soils are called shoot system, isn't it? ஸோ ஒரு தாவரத்தினுடைய மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம லோயர் கிளாஸ்லலாம் படிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ரூட் இஸ் கால்டு ரேடிக்கல், தென் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு லீஃப் இஸ் கால்டு ப்ளம்யூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. இதுதான் சீட் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ரேடிக்கல். இட் வில் பி க்ரோஸ் இன் டு த ரூட் சிஸ்டம். தென் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு லீஃப் அது வந்து என்னது ப்ளம்யூல். தீஸ் ப்ளம்யூல் க்ரோஸ் இன் டு தி ஷூட் சிஸ்டம். ஓகே, தென் the shoot system அப்படின்றது it will be above the all the parts which are present above the soil are called shoot system. Then the activity dividing cells of shoot called apical meristem. இது வந்து apical meristem அப்படின்றது meristematic cells அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it will be present in the root tip of the root and the stem இல்லையா. ஸோ அந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றது டிப் ஆஃப் த ஸ்டெம்லையும் இல்லை டிப் ஆஃப் த ரூட்லேயும் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்வோம். தட் செல்ஸ் ஹாஸ் அன் கெப்பாசிட்டி டு கண்டினியூஸ் செல் டிவிஷன். ஸோ அந்த மாதிரி செல் டிவிஷன் கண்டினியூஸாக ஆகும் பொழுது இட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி க்ரோத் ஆஃப் த பிளான்ஸ். ஓகேவா. தென் ஃபர்தர் செல் டிவிஷன்ஸ் அண்ட் க்ரோத் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் டிஷ்யூஸ் கால்டு லீஃப் பிரிமோடியம். த பாயிண்ட் ஆர் which the leaf arises is called node. The region between the two adjacent node is called internode. ஸோ நோட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஸ்டெம்மில் வந்து எந்த இடத்துல வந்து லீஃப் வந்து அரைஸ் ஆகுதோ இது வந்து நோட். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நோட்ஸ் ஆர் கால்டு இன்டர்நோட். இதுதான் வந்து இன்டர்நோட். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னக்குள்ளார ஸ்டெம்மோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ வாட் ஆர் த மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்டெம்? The stem is aerial, green, photosynthetic and has nodes and internodes. It is positively phototrophic and negatively geotrophic. It has nodes and internodes. Stem bears vegetative bud for vegetative growth of the plant and floral buds for reproduction and ends in the terminal. பட் அது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டெம் அப்படின்றது ஏரியல், க்ரீன், ஃபோட்டோசிந்தட்டிக், அதாவது க்ரீன் இன் கலர், லீவ்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக், ஆல்வேஸ் த ஸ்டெம் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக். அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அப்படின்னக்குள்ளார ஜியோட்ரோபிக் அப்படின்னா என்ன? ரூட் வந்து ஆல்வேஸ் கோஸ் டுவர்ட்ஸ் த வாட்டர், தட் இஸ் பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக். ஸ்டெம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜியோட்ரோபிக், புவியீர்ப்பு விசைக்கு எதிராக டுவர்ட்ஸ் த சன்லைட் இது வளரனால இட் இஸ் கால்டு நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அதே மாதிரி ஸ்டெம்மில் என்ன இருக்கும்? நோடு இருக்கும், இன்டர்நோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆஃப் பிளான்ட், அந்த வெஜிடேட்டிவ் பட்ஸ் இருக்கும். சம் ஸ்டெம்ஸ் மேபி அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னக்குள்ளார ஸ்டெம் கட்டிங்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த வெஜிடேட்டிவ் பட் வந்து இட் வில் பி க்ரோ இன் டு எ நியூ பிளான்ட். அதே மாதிரி த யங் ஸ்டெம் இஸ் க்ரீன் அண்ட் தஸ் கேரிஸ் அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். இன் சம் பிளான்ட்ஸ் லீவ் ஃபார்மேஷன்ஸ்க்கு முன்னாடி ப்ளம்யூலில் இருக்கும் பொழுதே என்ன ஆகும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய, க்ரீன் கலர் ஏன் வருது அப்படின்னா இப்போ chlorophyll is present in the stem. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? some stems are doing the photosynthesis work also. Then reproductive growth stem bears flowers and fruits. ஸோ ஸ்டெம்ஸில் வந்து என்ன இருக்கும்? பிரான்ச்சஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். தென் some stems bear multicellular hairs of different kinds. multicellular hairs அப்படின்னக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில தாவரத்தினுடைய தண்டுகளில் வந்து ஹேரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஹேரி லைக் ஸ்ட்ரக்சர்னால் ரோம வளரிகள் மாதிரியான அமைப்பு இருக்கும். அதுதான் வந்து மல்டிசெல்லுலார் ஹேர்ஸ். அதே மாதிரி ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன? சப்போர்ட் பண்ணும் இல்லையா. அதாவது ஸ்டெம் ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் பியர்ஸ் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தாவரத்தினுடைய மற்ற பகுதிகளான இலை, பூக்கள், காய்களை வந்து தாங்கி நிற்கக்கூடியது, சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இட் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், நியூட்ரிஷன்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஃப்ரம் த ரூட். ரூட் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் ஸ்டெம் வந்து என்ன பண்ணும்? மற்ற பகுதிகளுக்கு கடத்தக்கூடியது. தென் ஃபுட் ப்ரிப்பேர்டு. ஸோ ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டெம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ மோனோகாட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் தெரியும், டைகாட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் தெரியும். அதில் வந்து சைலம், ஃப்ளோயம் இருக்குது. ஸோ சைலம் வில் கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த plant body which is observed by the root hairs. The same manner phloem will conduct the food material
from the leaves to other all the parts of the plant body. Okay, இதெல்லாமே வந்து என்னது primary function. Primary function அப்படின்னா என்னது stem வந்து provide support பண்ணும், அதே மாதிரி conduction work பண்ணும். Then secondary function அப்படின்னா as like root, it has many secondary functions: food storage, pollination and reproduction, water storage, buoyancy, photosynthesis, production, support. Okay, food storage அப்படின்னாக்குள்ளார ஸ்டெம்மில் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது சக்காரம் அஃபிசினாலிஸ், கரும்பு இருக்கு இல்லையா, கரும்புலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம்மில் தான் நம்ம வந்து உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொலானம் டியூபரோசம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், சொலானம் டியூபரோசம் உருளைக்கிழங்கு என்னது இட் இஸ் ஏ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். கொலகேஷியா அண்ட் ஜிஞ்சிபர் அஃபிசினாலிஸ், ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி எல்லாமே வந்து என்னது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல். தென் பெரினேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாக்குள்ளார ஸ்டெம்மே வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக இருக்குது. இப்போ சுகர் கேனில், அதே மாதிரி ஜிஞ்சர், டர்மரிக், அதெல்லாமே வந்து என்னது பெரினேஷனாக ரீப்ரொடக்ஷன். ஜிஞ்சிபர் அஃபிசினேல் ஜிஞ்சர், கர்க்குமா லாங் அப்படின்றது மஞ்சள் இருக்கு இல்லையா அது. தென் வாட்டர் ஸ்டோரேஜ், ஒப்பன்ஷியா இருக்கு இல்லையா, சப்பாத்தி களியில் பார்த்தீங்க அப்படின்னா இலை வந்து தடிமனாக இருக்கும், அது வந்து என்னது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். தட் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் டு ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர். பயான்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, பயான்சின்றது ஒரு தாங்கும் தன்மை, அதாவது வலுவை கொடுக்கக்கூடியது, அதுதான் வந்து நெப்டியூனியா அப்படின்றதுல பயான்சி. தென் ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா எதோட வேலை ஃபோட்டோசிந்தசிஸ், லீஃபோட வேலை ஃபோட்டோசிந்தசிஸ். சம்டைம்ஸ் லீஃப் வந்து என்ன, ஸ்டெம் வந்து என்னவாகும் அப்படின்னா லீஃபாக மாடிஃபிகேஷன், லீஃப் மாதிரி மாடிஃபிகேஷன் அடைஞ்சு லீஃபோட வேலையை செய்யும். அந்த ஒப்பன்ஷியா அப்படின்றது என்ன, தட் இஸ் த சப்பாத்திகள் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் மாடிஃபைட் ஆஸ் எ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் டூ தி ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க். ப்ரொடக்ஷன் அப்படின்னாக்குள்ளார ஸ்டெம் வந்து சம்டைம்ஸ் முட்களாகவோ அல்லது ஒரு ரோமோலரிகளாகவோ மாறி இருக்கும். சிட்ரஸ், பொகைன்வில்லா, அகேஷியா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொகைன்வில்லா அப்படின்றது இந்த காகிதப்பூ செடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் வந்து என்ன இருக்கும், ஒரு முள் மாதிரியான முள் இருக்கும், அதுதான் வந்து. அதேமாதிரி ரோஸ் செடியில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டெம்மில் வந்து முள் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அவுட் க்ரோத், அது வந்து என்ன பண்ணும் அந்த பிளான்ட்டுக்கு ப்ரொடக்ஷன்ஸை கொடுக்கக்கூடியது. தென் சப்போர்ட் அப்படின்றது பாசிஃப்ளோரா விட்டஸ் சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ், சப்போர்ட்டு கொடுக்கும். அதாவது சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரண்டை செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஸ்டெம் வந்து கொடி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த பிளான்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் தி செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பட். Buds are the growing points surrounded by productive scale leaves. Bud primordium matures into bud. They have compressed axis in which the internodes are not elongated and the young leaves are closed and crowded. When these buds develop, the internode elongated and the leaves spread out. Buds have architecture identical to the original shoot and develop into the lateral branches or may terminate by developing into a flower or inflorescence. Based on origin, buds are classified into terminal or apical bud, lateral or axillary or axial bud. Based on the functions, buds are classified into vegetative bud and floral or reproductive bud. Buds அப்படின்றதுனா மொட்டுக்கள் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா க்ரோயிங் பாயிண்ட்ஸில், அதாவது டிப் ஆஃப் த ஸ்டெம்மில் இருக்கக்கூடியது, அது வந்து என்னது பல செதில் இலைகளால் சூழ்ந்து காணப்படக்கூடியது. ஓகேவா. ஸோ வென் இட் வில் பி டெவலப்ட், இட் வில் பி க்ரோஸ் இன்டு எ, அந்த பட்ஸில் வந்து என்ன இருக்காது, நோடு இன்டர்னோடெல்லாம் இருக்காது. வென் இட் வில் பி டெவலப், இட் வில் பி க்ரோஸ் இன்டு எ ஃப்ளார். பேஸ்ட் ஆன் த ஆரிஜின், அது எந்த இடத்துல தோன்றிருக்கு அப்படின்னா, அதாவது தண்டினுடைய நுனியில் இருந்தது அப்படின்னா அது வந்து அப்பிக்கல் ஆர் டெர்மினல் பட். தண்டினுடைய பக்கவாடு அப்படின்னா என்னென்னா இலை கோணத்தில் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இலை, இது ஸ்டெம்னா இந்த இடத்துல ஃப்ளார் ஃபார்ம் ஆகுது வந்து ஆக்சிலரி பட். ஓகே. தென் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட் அப்படின்றது, these buds are formed all the nodes but outside the axil of the leaf as in Solanum americanum. Accessory bud அப்படின்றது an extra bud on either side or above the axillary bud. Example citrus or duranta. ஸோ டெர்மினல் பட் அப்படின்றது என்னது, தண்டினுடைய நுனியில் இருக்கக்கூடியது டெர்மினல் பட். லேட்ரல் பட் அப்படின்றது அந்த இலையினுடைய கோணத்தில் இருக்கக்கூடிய இலை கோணம் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து லேட்ரல் பட். எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட் அப்படின்றது என்னென்னா
ஆக்சிலரி அப்படின்றது வந்து இந்த பட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அட் நோட்ஸ் பட் அவுட் சைட் த ஆக்சில் ஆஃப் த லீஃப் ஆசிட் சொலானம் அமெரிக்கானம். அந்த நோடல் ரீஜனில் நோட் அப்படின்னா அந்த கணுப்பகுதியில் உருவாகக்கூடியது. தென் அக்சசரி பட்ஸ் அப்படின்றது துணை அக்சசரி அப்படின்னாவே என்னது அடிஷ்னல் அர்த்தம். ஓகேவா? ஸோ அக்சசரி பட்ஸ் அப்படின்றது வந்து an extra bud on either side collateral bud or above superposed bud or serial bud the accessory bud ஆக்சிலரி பட். எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்ட் டியூரான்டா. சிட்ரஸ்னால் என்னது இந்த எலுமிச்சை பழத்துலலாம் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அந்த ஆக்சசரி பட்டாக தோன்றும். தென் அட்வென்டீஷியஸ் பட் அப்படின்றது பட்ஸ் ஆர் அரைசிங் அட் எனி பார்ட் அதர் தேன் த ஸ்டெம் ஆர் நோன் as அட்வென்டீஷியஸ் பட்ஸ் ஆர். அட்வென்டீஷியஸ் அப்படின்னா என்னென்னா தண்டு தொகுப்பில் வந்து மொட்டுக்கள் தோன்றாமல் வேறு ஏதாவது எந்த பகுதியில் தோன்றுறாலும் அது வந்து அட்வென்டீஷியஸ் பட். இந்த பிரயோஃபிலம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டி போட்டால் குட்டி போடும்லாம் பார்த்தீங்கன்னா லீஃபில் வந்து பட்ஸ் தோன்றும். ஓகேவா? அது வந்து டிட்டாச்டு ஃப்ரம் த மதர் பிளான்ட் அண்ட் இட் வில் பி அ க்ரோ இன்டு எ நியூ பிளான்ட். அந்த மாதிரி அதர் தேன் த ஸ்டெம் த பட்ஸ் ஆர் அரைசிங் தட் இஸ் கால்டு அட்வென்டீஷியஸ் பட்ஸ் ஆர் radical buds are those that arises from the lateral roots which grow into plantlet. Example Millingtonia, Bergeria கோயிஞ்சி, முராயா கோயிஞ்சி அப்படின்றது வந்து முருங்கை மரத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி காஃபியா அரேபிகாண்டு ஏஜில் மார்மலஸ் வில்வ மரத்தில் ஏஜில் மார்மலஸ் அப்படின்றது வில்வ மரம், காஃபியா அரேபிகா அப்படின்றது காஃபி கொட்டைப்பூ. ஃபோலியார் பட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஃபோலியார் பட்ஸ் ஆர் தோஸ் தட் க்ரோ ஆன் லீவ்ஸ் ஃப்ரம் வெயின்ஸ் ஆர் ஃப்ரம் மார்ஜின்ஸ் ஆஃப் தி லீவ்ஸ். நான் இது சொன்னேன் இல்லையா அந்த மார்ஜின்ஸ் ஆஃப் த லீவ் இந்த இலையினுடைய விளிம்புலையோ அல்லது லீவ்ஸோட வெயின்ஸ்லேயோ தோன்றக்கூடியது தான் வந்து இந்த ஃபோலியார் பட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து என்னது அட்வென்டீஷியஸ் பட்ஸ். அதாவது ரேடிக்கல் பட்ஸ் அப்படின்றது லேட்ரல் ரூட்ஸில் தோன்றக்கூடியது ரேடிக்கல் பட்ஸ். ஃபோலியார் பட்ஸ் அப்படின்றது இலையினுடைய விளிம்பில் தோன்றக்கூடியது ஃபோலியார் பட்ஸ். அதே மாதிரி கலைன் அப்படின்றது என்னென்னா சிஹா Kaline buds arise directly from the stem, either from cut, pruned ends from branches. அதாவது ஸ்டெம்மில் வந்து நேரடியாக இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு மொட்டுக்கள் மாதிரியான அமைப்பு தோன்றும். அதுதான் வந்து கலைன் பட்ஸ். கலைன் பட்ஸ் அப்படின்றது ஒரு ரிப்பீட்டட் 2 mark question. Kaline buds arise directly from the stem, either from cut, pruned ends or from branches. Adventitious buds function as propagules which are produced on the stem or tuberous structures. Example டயாஸ்கோரியா அக்கேவ். ஸோ அட்வென்டீஷியஸ் பட் அப்படின்னா என்னது பட் வந்து ஸ்டெம்மை தவிர மற்ற பகுதிகளிலிருந்து தோன்றக்கூடியது. அட்வென்டீஷியஸ்னாவே துணை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பல்பில்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ். பல்பில் அப்படின்றது என்னென்னா பல்பில்ஸ் ஆர் மாடிஃபைட் அண்ட் எலாங்கேட்டட் பட் மீட் ஃபார் ப்ரொபகேஷன். அதாவது இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அதை தான் வந்து நம்ம பல்பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாடிஃபைட் அண்ட் எலாங்கேட்டட் பட். When bulbils detach from parent plant and fall on the ground, they germinate into a new plant and serve as a means of vegetative propagation. வெங்காயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தை வந்து நட்டு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து பல்பில். வெங்காயம் பூண்டு எல்லாம் இருக்கிறது தான் பல்பில்ஸ். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதர் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி இட் வில் பி ஃபால் ஆஃப் த கிரவுண்ட், இட் வில் பி க்ரோ இன்டு எ நியூ பிளான்ட். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் உடலை இனப்பெருக்கத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அட்வென்டீஷியஸ் பட்ஸும் பல்பில்ஸும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ரிகார்டிங் த மெசேஜஸ் ஆஃப் பட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் அப்படின்னக்குள்ளார மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் possess upright vertically growing erect stem. They may be many types. They are excurrent, decurrent, caudex and culum. Okay. ஸோ அதாவது ஸ்டெம் அப்படின்னாவே என்னது இட் இஸ் ஆப்போசிட் டு ஜியோட்ராஃபிக் அண்ட் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிக்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ரைட்டாக இருக்கும், அதாவது மேல் நோக்கி வளரக்கூடியதாக இருக்கும். வெர்டிக்கல் நீல வாக்கில் வளரக்கூடிய ஸ்டெம்ஸாக இருக்கும். அது வந்து எக்ஸ்கரண்ட் அப்படின்றது என்னென்னா சிஹியா டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் ஒரு 5 mark question. எக்ஸ்கரண்ட் அப்படின்றது த மெயின் ஆக்சிஸ் ஷோஸ் கண்டினியூஸ் growth and the lateral branches gradually become shorter towards the apex which gives a conical appearance to the trees. Example மோனோன் லாங்கிஃபோலியம், பாலியால்த்தியா லாங்கிஃபோலியா, காஷ்வரைனா. இந்த நம்மளோட அந்த சவுக்கு அசோக மரம் அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது மெயின் ஆக்சிஸ் வந்து கண்டினியூஸாக மேல் நோக்கி வளரும். ஓகேவா? ஸோ லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி பேஸில் இருக்கக்கூடியது ரொம்ப லென்த்தியாகவும் மேலே போக போக குட்டையாகவும் இட் லுக்ஸ் லைக் ஏ கோன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது எக்ஸ்கரண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மனோன் லாங்கிஃபோலியம், பாலியால்த்தியா லாங்கிஃபோலியா. பாலியால்த்தியா அப்படின்ற பிளான்ட் நம்ம இந்த அசோக மரம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில்.
இந்த பெரிய பெரிய பில்டிங்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி அழகுக்காக வச்சுருப்பாங்க, அதுதான் பாலியால்த்தியா. தென் காஷுவரைனா அப்படின்னா சவுக்கு மரம் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த சவுக்கு செடி பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து மேலே போக போக ஒரு மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கும், அதுதான் வந்து எக்ஸ்கரண்ட். டெக்கரண்ட் அப்படின்றது என்னென்னா, see that next one, decurrent. The growth of lateral branch is more vigorous than that of main axis. The tree has rounded or spreading appearance. Example, Mangifera indica. நம்ம மாமரம் எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதாவது இந்த மெயின் ஆக்சிஸை விட இந்த லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப வேகமாக வளரும். அந்த மாதிரி வேகமாக வளரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு பிளான்ட்டை ஒரு மரத்தடியில் உட்காந்தோம், இப்போ மாமரம் எல்லாருமே பார்த்துருக்கீங்க இல்லையா? அது வந்து எப்படி இருக்கும், ஒரு எலாபரேட்டாக, அதாவது லேட்ரல் ரூட்ஸ் ரொம்ப அகலமாகவும் ரொம்ப நீளமாக இருக்கும், மெயின் ஆக்சிஸ் வந்து குட்டையாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கொடுக்கும், அதுதான் வந்து டெக்கரண்ட். கார்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அன் அன்பிரான்ச்டு ஸ்டவுட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் மார்க்டு வித் ஸ்கார்ஸ் ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ். எக்ஸாம்பிள், கோக்கஸ் நியூசிஃபெரா. கோக்கஸ் நியூசிஃபெரா அப்படின்றது என்னது, தென்னைமரம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கோக்கஸ் நியூசிஃபெரா. கோக்கஸ் நியூசிஃபெராவில் வந்து என்ன இருக்காது, பிரான்ச்சஸ் இருக்காது இல்லையா? ஸோ ஸ்டவுட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம், அதோட தென்னை மரத்தோட தண்டு பார்த்தீங்க அப்படின்னா உருளையாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தென்னை மட்டை விழுந்து விழுந்து அதோட ஸ்கார்ஸ்னால் என்ன, தழும்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மார்க்டு வித் ஸ்கார்ஸ் ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ். எக்ஸாம்பிள், கோக்கஸ் நியூசிஃபெரா. நெக்ஸ்ட்டு கலம் அப்படின்றது வந்து, காம் அப்படின்றது வந்து எரெக்ட் ஸ்டெம்ஸ் வித் டிஸ்டிங் நோட்ஸ் அண்ட் யூஸ்வலி ஹாலோ இன்டர்நோட்ஸ் கிளாஸ்ப்டு பை லீவ் ஷீட்ஸ். எக்ஸாம்பிள், மெஜாரிட்டி ஆஃப் கிராசஸ் இன்க்ளூடிங் பேம்போ. மூங்கில் மரம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து காம். அதாவது எரெக்ட் ஸ்டெம் வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கும். டிஸ்டிங் நோட்ஸ், அதில் வந்து நோடு கணுக்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். அதே மாதிரி ஹாலோ இன்டர்நோட்ஸ் அப்படின்னா, மூங்கில் அப்படின்னாவே பார்த்தோம்னா என்ன இருக்கும், அந்த நடுவில் வந்து ஒரு ஹாலோனா எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, ஒரு வாட்டர் இருக்கும் இல்லையா? மூங்கில் புல்லாங்குழலாம் பார்த்துருக்கு இல்லையா? அது இதில் செய்கிறாங்க, மூங்கில் நடுவில் வந்து வாட்டர் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து ஹாலோ இன்டர்னோட் கிளாஸ்ப்டு பை லீவ் ஷீட்ஸ். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் கிராசஸ், மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா புல்வகை தாவரங்களையும் அது இருக்கும், பேம்பூவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்னது, டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். இது வந்து நார்மல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். தென் டியூ டு சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் stem has been modified into some other structure, that is called modification of stem. So இந்த modification of stems அப்படின்னக்குள்ளார ஏரியல் modification of stems இருக்குது. ஏரியல் modification of stem அப்படின்னும் பொழுது ஏரியல் மாடிஃபிகேஷன், சப்ஏரியல் மாடிஃபிகேஷன், அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஏரியல் அப்படின்னாவே என்னதுன்னா, நிலத்துக்கு மேலே, அதாவது நம்ம அபோவ் த சாயிலில் இருக்கக்கூடிய ஸ்டெம் வந்து எப்படி மாடிஃபை ஆகிருக்கு. அதே மாதிரி சப்ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்றது நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தண்டுகள் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு. அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம், அதாவது இதுதான் ஒரு தாவரம் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டெம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து ரூட் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். இங்கே இருக்கக்கூடியது சப்ஏரியல் மாடிஃபிகேஷன், இது வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னாக்குள்ளார என்னென்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னா, க்ரீப்பர்ஸ், ட்ரெய்லர், கிளைம்பர், ஃபில்லோக்ளாட், கிளாடோட், தான்ஸ். ஓகே, ஸோ க்ரீப்பர்ஸ், ட்ரெய்லர், கிளைம்பர், ஃபில்லோக்ளாட், கிளாடோட், தான்ஸ். சப்ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னாக்குள்ள ரன்னர், ஸ்டோலன், சக்கர் அண்ட் ஆஃப்செட். அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் பல்ப், காம், ரைசோம், டியூமர். ஸோ இப்போ இந்த ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸில் க்ரீப்பர்ஸ் அப்படின்னா என்ன, தீஸ் ஆர் பிளான்ஸ் க்ரோயிங் க்ளோசர் டு த கிரவுண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் ரூட்ஸ் அட் ஈச் நோடு. சைனோடான், டாக்டிலான், சென்டெல்லா. அதாவது க்ரீப்பர் அப்படின்றது வந்து என்னென்னா, என்னது, நிலத்தில் படர்ந்து வாழக்கூடிய தாவரங்கள். அதாவது க்ரோயிங் க்ளோசர், அதாவது பிளான்ஸ் வந்து ஹரிசாண்டலாக வந்து கிரவுண்ட் லெவலுக்கு க்ரோ ஆகிருக்கும். எந்த இடத்துலலாம் அது வந்து மண்ணை டச் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நோடு, ஒவ்வொரு கணுப்பகுதியிலையும் வேர்களை உண்டாக்கி படர்கொடி மாதிரி வளர்ந்துருக்கும். அதுதான் வந்து க்ரீப்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரைலஸ் அப்படின்றது, இட் இஸ் எ வீக் ஸ்டெம் தட் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட் வித்தவுட் ரூட்டிங் அட் நோட்ஸ். தே ஆர் டிவைடட் இன்டூ 3 types. அதாவது ஸ்ட்ராக்லர்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப மெலிந்த வலுவிழந்த ஸ்டெம்கள் இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகாது, இட் cannot stand erect, அந்த இது நல்லா நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை இருக்காது. ஸோ இட் வில் பி க்ரீப்பிங் ஆன் த கிரவுண்ட். இது என்ன பண்ணும், க்ரீப்பர்ஸ்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, க்ரீப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு கணுப்பகுதியிலையும் வேர்களை உண்டாக்கும். பட் இதில் வந்து என்ன ஆகாது, நோட்ஸ் ரூட்டிங் அட் நோட்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ப்ராஸ்ட்ரேட், டெக்கும்பன்ட், டிஃப்யூஸ். ப்ராஸ்ட்ரேட், ப்ரொக்கும்பன்ட் அப்படின்றது என்னென்னா,
A stem that grows flat on the ground. Example, Indigofera prostrata. Flat on the ground, அதாவது ஸ்டெம் வந்து நிலத்தை ஒட்டி படர்ந்து வளர்ந்தது அப்படின்னா that is called prostrate procumbent. Example, Indigofera prostrata. Decumbent அப்படின்றது என்னென்னா a stem that grows flat but becomes erect during reproductive stage. Tridax. Tridax அப்படின்றது நம்ம பிளேஸில் நிறைய இருக்கக்கூடியது. இந்த என்னது மஞ்சள் கலரில் ஒரு பூ இருக்கும் பார்த்துருக்கியா, ஒன்று அது வெர்னாக்குலர் நேம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும், அதில் நீட்டமாக வந்து ஒரு சின்ன பூ இந்த மாதிரி இருக்கும். அதாவது டெக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா பிளான்ட் ஃபுல்லாக நிலத்தில் படர்ந்துருக்கும். ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் வென் இட் ஃப்ளார்ஸ், அந்த ஃப்ளார்ஸ் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி நீட்டமாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ளார்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ட்ரைடாக்ஸ். தாத்தா தாத்தா தலையை விட்டுன்னு சொல்லி இதை மட்டும் கட் பண்ணி சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. அதுதான் வந்து ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஸ் அப்படின்றது a trailing stem with spreading branches. Example, Boyeravia diffusa. Trailing stem இருக்கும் பட் ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் வந்து ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கும், ஆனால் அதுலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். நம்ம போயரேவியா அப்படின்றது புகைன்வில்லியா போயரேவியாவில் இந்த காகித பூச்செடி வகைகளாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் அப்படின்றது என்னது? தீஸ் பிளான்ஸ் ஹாவ் லாங் வீக் ஸ்டெம் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் ஃபார் கிளைம்பிங் ஓவர் ஏ சப்போர்ட். ஏறு கொடிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கிளைம்பர்ஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வீக் ஸ்டெம் இருக்கும், பட் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளான்ட்டோ அல்லது ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அது மேலே பற்றி கொண்டு வளரக்கூடியது. கிளைம்பிங் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த லீவ்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட் அண்ட் டு பொசிஷன் த ஃப்ளார் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன்ஸ். ஸோ அந்த எதுக்காக அந்த மாதிரி கிளைம்பிங் ஆகுது அப்படின்னா அந்த லீவ்ஸ் எல்லா லீவ்ஸ்க்கும் வந்து சன்லைட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக it will be climb on the support. Okay, so it may be divided into two type, root climbers and stem climbers. root climbers அப்படின்றது என்னன்னா plants climbing with the help of adventitious roots, அதாவது arising from nodes. ஒரு சில தாவரங்கள்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த கணு பகுதியிலேருந்து ஒரு சின்ன சின்ன வேர்கள் தோன்றும், அது வந்து அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி வளரக்கூடியது, தட் இஸ் கால்டு ரூட் கிளைம்பர்ஸ். ஆஸ் இன் ஸ்பீசிஸ் ஆஃப் பைப்பர் பீட்டில், பைப்பர் நைக்ராம். பைப்பர் பீட்டில் அப்படின்னு அந்த வெத்தலை கொடி மிளகெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ரூட் கிளைம்பர்ஸாக இருக்கும். போத்தாஸ் அது எல்லாமே. ஸ்டெம் கிளைம்பர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டெம்மே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிளைம்பிங் ஆகும், அதாவது ஸ்டெம்மில் ஒரு சில நியூ ஆர்கன்ஸ் மாதிரி அந்த கிளைம்பிங் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பற்றி வளர்வதற்காக ஒரு புதிய மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அதுதான் வந்து கிளைம்பர்ஸ். ட்வின்னர்ஸ் அப்படின்னா தீஸ் கிளைம்பர்ஸ் லேக் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளைம்பிங் அண்ட் த ஸ்டெம் இட் செல்ஃப் காயில்ஸ் அரவுண்ட் த சப்போர்ட். எக்ஸாம்பிள், ஐப்போமியா, கிளிட்டோரியா, குவிஸ்குவாலிஸ். Stem climbers may coil around the support either clockwise or anti-clockwise. Clockwise coiling climbers are called dextrose. Anti-clockwise coiling climbers are called sinistrose. இந்த dextrose sinistrose வந்து டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெக்ஸ்ட்ரோஸ் அண்ட் சினிஸ்ட்ரோஸ் அப்படின்னு. அதாவது ஸ்டெம் கிளைம்பரில் ரூட் கிளைம்பர்ஸில் எப்படி வந்து அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் தோன்றுதோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கைண்ட்ஸும் வராமல் தண்டே வந்து என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கிற தாவரங்களை சுற்றி கொண்டு வளரக்கூடியது, அதாவது அதுதான் வந்து ட்வின்னர்ஸ். ஓகேவா. இந்த ஸ்டெம் கிளைம்பர்ஸ் வந்து சப்போர்ட்டை வந்து கிளாக் வைஸில் சுற்றி வளர்ந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு டெக்ஸ்ட்ரோஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் டயாஸ்கோரியா அலாட்டா. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றது ஆப்போசிட் சைடில் காயிலிங் கிளைம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா சினிஸ்ட்ரோஸ். எக்ஸாம்பிள் டயாஸ்கோரியா பல்பி ஃபெரா. உனக்கு இந்த லெசனில் மார்ஃபாலஜியில் வாட் இஸ் வாட்ன்ற அந்த டெஃபினேஷனுக்கு அர்த்தம் தெரியணும், எக்ஸாம்பிள் தெரியணும். ஓகேவா. ஹூக் கிளைம்பர்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதாவது இட் இஸ் நத்திங் பட் these plants produce specialized hook-like structures which are modification of various organs of the plant. அதாவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் பிளான்ட்டை வந்து பற்றி வளர்வதற்காக ஹூக் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து தோன்றும். அது ஒரு சில தாவரங்களில் ஒரு பிளான்ட் பார்ட்டே வந்து ஹூக்காக மாறுபாடு மாடிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆட்ராபோட்ரிஸில் வந்து ஆடாதோட இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைட் இன்டு ஹூக். ஆட்ராபோடிஸில் வந்து அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த மஞ்சரி இருக்கு இல்லையா, பூங்கொத்து இருக்கு இல்லையா, அந்த பூங்கொத்தோட அந்த அச்சு வந்து ரூட்டாக மாறி இருக்கும். இன் கலாமஸ் கர்வ்டு ஹூக் லீஃப் டிப் இஸ் மாடிஃபைட் இன்டு ஹூக். அந்த லீஃப் டிப் இருக்கு இல்லையா, அதாவது கலாமஸ் அப்படின்ற தாவரத்தில் வந்து லீஃப் டிப் வந்து ஹூக் மாதிரி இருக்குது. தான் லீஃப் டிப் அப்படின்னா அது வந்து ஹூக் மாதிரி அது வந்து என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து இந்த மாதிரி சுற்றி வளரக்கூடியதாக இருக்கும். தென்
உங்கிஸ்கேட்டாவில் வந்து லீஃப் இன் பிக்னோனியா உங்கிஸ்கேட்டாவில் த லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு கர்வ்டு ஹூக். பிக்னோனியா உங்கிஸ்கேட்டா அப்படின்ற தாவரத்தில் வந்து லீஃப்லெட் அப்படின்னா என்ன, அந்த வளர் நுனியில் இருக்கக்கூடிய 3 மூன்று இலைகள் இருக்கும். அந்த குட்டி குட்டி இலையே வந்து ஹூக்காக மாடிஃபை ஆகி என்ன பண்ணியிருக்கோம், கர்வ்டு ஹூக் ஆகும். அதே மாதிரி இன் ஹிகோனியா த ஆக்சிலரி பட்ஸ் மாடிஃபைட் இன்ட்டு ஹூக். ஆக்சிலரி பட் அப்படின்றது என்னது, கோணமொட்டு இருக்கு இல்லையா, அந்த கோணமொட்டு வந்து ஹூக் மாதிரி வளைஞ்சு என்ன பண்ணும், இட் வில் பி யூஸ்டு டு கிளைம் த பிளான்ஸ் டு ஹோல்ட் தி சப்போர்ட்டிவ் பிளான்ட். இதுதான் வந்து ஹூக் கிளைம்பர்ஸ். அடுத்தது தான் கிளைம்பர்ஸ் அப்படின்னா, தான் அப்படின்னா என்ன, முட்கள். ஒரு சில தாவரத்தினுடைய ஒரு சில பகுதி வந்து முட்களாக மாறி அது வந்து என்ன பண்ணும், இட் வில் பி யூஸ்டு டு கெட் த சப்போர்ட் ஃப்ரம் தி அதர் பிளான்ஸ் ஆர் சம் அதர் ட்ரீஸ். ஓகே, ஸோ தான் கிளைம்பர்ஸ் அப்படின்றது கிளைம்பிங் ஆர் ரிக்ளைனிங் ஆன் த சப்போர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தான்ஸ் அஸ்னு பொகைன் வில்லா அண்டு கேரிஸா. காகித புல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முட்கள் வந்து என்னவா மாறி இருக்கும், முட்களே வந்து ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய முட்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை பற்றி வளரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது லயானஸ் அப்படின்றது. ஸோ லயானஸ் அப்படின்றது உட்டி ஸ்டெம் கிளைம்பர். உட்டி பெரனியல் கிளைம்பர்ஸ் ஃபவுண்ட் இன் ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட் ஆர் லயானஸ். அதாவது ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னா அந்த ஊசிலை காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டி பெரனியல் கிளைம்பர்ஸ். பெரனியல் கிளைம்பர்ஸ் அப்படின்னா அந்த ஏறுக்கொடி பற்றுக்கொடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து இன்னொரு மரத்தின் மேலே சுற்றி கொண்டு வாழக்கூடியது. அதுதான் வந்து லயானஸ். தே ட்வைன் தெம்செல்வ்ஸ் அரவுண்ட் டால் ட்ரீஸ் டு கெட் லைட். எக்ஸாம்பிள் ஹிப்டேஸ் பெங்காலென்சிஸ், வாஹியானியா வாஹிலி. ஓகே, அடுத்தது டென்ட்ரில் கிளைம்பர்ஸ் அப்படின்றது. டென்ட்ரில் அப்படின்னா என்னது, ஒரு மெல்லிய கொடி மாதிரியான அமைப்பு. Tendrils are thread-like coiling structures which help the plants in climbing. Tendrils may be modification of stem, as in Vitis and Cissus quadrangularis. Inflorescence axis antigonal. அதாவது டென்ட்ரில் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட அந்த பாவக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, பாவக்கொடி அவரைக்கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி சுருள் மாதிரியான ஒரு சுருள் இருக்கும், அது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பிளான்ட்டை வந்து பற்றி கொண்டு வளரும். அது மாதிரி டென்ட்ரில் கிளைம்பர்ஸ் இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பார்ட் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். அது வந்து என்னது, இட் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். இன் விட்டிஸ் அண்ட் சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ். சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ்னால் என்ன சொன்னேன், பெரண்டை இருக்கு இல்லையா, அந்த பெரண்டையில் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து டென்ட்ரிலாக மாறி இருக்கும். ஆன்டிகோனல் அதே மாதிரி லீஃப் லத்தாரஸில் வந்து லீஃப் இலைகளே வந்து டென்ட்ரிலாக மாறி இருக்கும். லீஃப் பைசம் சட்டைம்னா என்ன, பட்டாணி செடியிலலாம் பார்த்தீங்கன்னா லீஃப்லெட் அந்த நுனியில் இருக்கக்கூடிய இலைகள் இருக்கு இல்லையா, சிற்றிலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து டென்ட்ரிலாக மாறி இருக்கும். அதே மாதிரி கிளிமாட்டிஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தில் பீட்டியோல் இலைக்காம்பு இருக்கு இல்லையா, பீட்டியோல் அப்படின்னா என்னது, இலைக்காம்பு. அந்த இலைக்காம்பு வந்து டென்ட்ரிலாக மாறி இருக்கும். தென் குளோரியாசா சூப்பர்பா அந்த செங்காந்தல் மலரில் பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் டிப் இருக்கு இல்லையா, அந்த லீஃப் டிப் ஆஸ் மாடிஃபைட் ஆஸ் அ டென்ட்ரில். ஸ்மைலாக்ஸ் அப்படின்ற தாவரத்தில் ஸ்டிப்யூல்ஸ் இலையடி செதில்கள், ஸ்டிப்யூல் அப்படின்றது இலையடி செதில் வந்து டென்ட்ரிலாக மாறி இருக்கும். இதெல்லாம் எதுக்காக, அதே மாதிரி பிச்சர் பிளான்ட்டில் வந்து the midrib of the leaf often coils around the support like tendril and holds the pitcher in the vertical position. நெப்பந்தஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்ரிப் ஆஃப் இலையோட மையத்தில் இருக்கக்கூடிய நரம்பே வந்து டென்ட்ரிலாக மாறி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டென்ட்ரில் கிளைம்பர்ஸ் அப்படின்றது வந்து டென்ட்ரில் அப்படின்னா என்னென்னா காயிலிங் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு ஹோல்டு த சப்போர்ட்டிவ் பிளான்ட் ஆர் சப்போர்ட்டிவ். இப்போ நம்ம ஒரு ஏறுக்கொடியோ பற்றுக்கொடியோ இருக்குது அப்படின்னா பெரண்டையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேலியோரத்தில் வேலிகளுக்கு மேலே வளரக்கூடியது. அந்த வேலிகளுக்கு மேலே படர்ந்து வளரும் பொழுது என்னாகும், அது வீக் ஸ்டெம் இருக்கிறனால அந்த காயில் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து அதை பற்றிக்கொள்ளும். இதுதான் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் டென்ட்ரில்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபில்லோக்ளாடும் கிளாடோடும் ரிப்பீட்டட் 3 மார்க் கொஸ்டின். ஃபில்லோக்ளாட் அப்படின்றது என்னென்னா இலைத்தொழில் தண்டு. ஃபில்லோக்ளாடுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒப்பன்ஷியா. ஸோ ஒப்பன்ஷியாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இலைத்தொழில் தண்டு அப்படின்னா என்னென்னா தண்டே வந்து இலை மாதிரியான மாற்றூர் அலைந்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுவதால் அதுக்கு வந்து என்ன பேர், இலைத்தொழில் தண்டு அப்படின்னு பேர். ஒப்பன்ஷியாவில் வந்து இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். லீஃப் ஹாஸ் ரெடியூஸ்ட் அண்டு modified as thorns to reduce the evaporation. அதாவது சப்பாத்திக்கலையெல்லாம் பார்த்தீங்க மோஸ்ட் ப்ராபபிளி டெசர்ட் பிளான்ட் இல்லையா, பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரங்கள், வறல் நில தாவரங்கள். அங்கே வந்து தண்ணி கொஞ்சம் அளவில் கிடைக்கிறனால அந்த தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தண்டே வந்து இலை மாதிரியான அமைப்பில் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். அதே மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறனால அது வந்து என்ன பண்ணும், குளோரோஃபில் இருக்கும், ஒளிச்சேர்க்கை செய்யும். இந்த முட்கள் இருக்கு இல்லையா, இந்த முட்கள் எதோட மாடிஃபிகேஷன்னா லீஃப் இஸ் மாடிஃபைடு இன்டு தான். அந்த இலைகள் இருக்குல்லையா அது வந்து
குறுக்கமடைந்து முட்களாக மாறி இருக்கும். ஸோ இந்த முட்கள் வந்து இந்த சப்பாத்திகளை நல்லா ஃப்ளஷ்ஷாக இருக்கும் பொழுது அந்த கால்நடைகளெல்லாம் கடித்து சாப்பிடாம அதை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இந்த மாதிரி இலையே வந்து தண்டு வந்து இலை போன்று உருமாறி இலையினுடைய வேலையை செய்வதால் இதுக்கு என்ன பேர்? இலை தொழில் தண்டு அப்படின்னு பேர். தட் இஸ் ஃபில்லோக்ளாட். ஓப்பன்ஷியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபில்லோக்ளாட். அடுத்தது வேறு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன்ஷியா, ஃபில்லோ கேக்டஸ், மொஹிலன்பெகியா, ஃப்ளாட்டன் ஃபில்லோக்ளாட், காஷ்வரைனா, யூஃபோர்பியா டுர்கல்லி, யூஃபோர்பியா ஆன்டிகோரம். இது எல்லாமே வந்து என்னது? ஃபில்லோக்ளாடுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஃபில்லோக்ளாட் அப்படின்றது தனியாக ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது கிளாடோட் அப்படின்றது என்னென்னா, கிளாடோட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஃப்ளாட்டன்டு சிலிண்ட்ரிக்கல். இதுதான் வந்து கிளாடோட். இட் இஸ் அ ஃப்ளாட்டன்டு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் சிமிலர் டு ஃபில்லோக்ளாட் பட் வித் 1 or 2 இன்டர்நோட்ஸ் ஒன்லி. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து நல்லா தட்டையாக லீஃப் மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா தட்டையாக சிலிண்ட்ரிக்கலாக உருளை வடிவத்தில் இலைகள் இருக்கும். இதில் வந்து இன்டர்நோடு இருக்கும். நோடு அந்த இன்டர்நோடு 1, 2 இருக்கும். தேர் ஸ்டெம் நேச்சர் இஸ் ஈவன் பை த ஃபேக்ட் தட் தே பியர் பட்ஸ், ஸ்கேல்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். எக்ஸாம்பிள் ஆஸ்பராகஸ், சிலிண்ட்ரிக்கல் கிளாடோட், ரஸ்கஸ் ஃப்ளாட்டன்டு கிளாடோட். இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா தண்டு வந்து அந்த இலை செய்யக்கூடிய வேலைகளை செய்யும். நெக்ஸ்ட்டு வந்து தான்ஸ். தான்ஸ் அப்படின்றது என்னென்னா முட்களாக மாறி இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோ சார்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தான் அப்படின்றது என்னென்னா, தான் இஸ் எ வுட்டி அண்ட் ஷார்ப் பாயிண்டட் மாடிஃபைடு ஸ்டெம். ஸ்டெம் வந்து நல்லா கட்ட மாதிரி ஒரு ஷார்ப் பாயிண்டடாக மாடிஃபை ஆகிருந்தது, அதுதான் வந்து முட்கள் அப்படின்னு சொல்லுவோம். எய்தர் த ஆக்சிலரி பட் ஆர் த டெர்மினல் பட் கெட்ஸ் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். இன் சிட்ரஸ் அண்ட் அட்லாண்டியா ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா எனது ஆக்சிலரி பட் அப்படின்னா இலைக்கோணத்தில் இருக்கக்கூடிய அந்த மொட்டு வந்து முட்களாக மாறி இருக்கக்கூடியது. ஸோ தீஸ் ஆர் தி ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ஸ்டெம் மாடிஃபிகேஷன்னு, ஏரியல் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன். இந்த ஏரியல் மாடிஃபிகேஷனில் தான் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? க்ரீப்பர்ஸ், ட்ரைலரில் வந்து ப்ரொக்குமெண்ட், டெக்குமெண்ட், டிஃப்யூஸ், கிளைம்பரில் ரூட் கிளைம்பர், ஸ்டெம் கிளைம்பர், டென்ட்ரில் கிளைம்பர், ஹூக் கிளைம்பர், லயானஸ், தான் கிளைம்பர், ஃபில்லோக்ளாட், கிளாடோட், தான்ஸ். இது மட்டும்தான், இந்த போர்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அண்ட் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் வில் பி தேர்.